சாத்தான். இந்த பெயரை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த பெயருக்கு பின்னாடி இருக்கிற முழு கதையும் நமக்கு தெரியாது. சாத்தான் என்பவன் ஏதோ கொம்பு வச்சுக்கிட்டு பேய் மாதிரி இருப்பான்னு நம்ம இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கடவுளுக்கு அடுத்தபடியாக பரலோகத்தில் இருந்தவன். பரலோகத்தில் எந்த அளவு இருந்தான் அப்படின்னா கடவுள் அவனுக்கு நிறைய சக்திகளும் பொறுப்புகளையும் கொடுத்துருந்தாரு. அவனுடைய உடை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எரிகிற தங்கம் போல ஜொலிப்பான அவன். அவ்வளோ அழகாக இருப்பான் சாத்தான். ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறமேட்டுக்கு அவனுக்கு அகங்காரமும் கர்வமும் உண்டாகுது. என்ன உண்டாகுது அப்படின்னா கடவுளை ஏன் எல்லாரும் வணங்கணும், நான் தானே அடுத்த கடவுள், அதுக்கு பேசாமல் நானே கடவுளாகிட்டு போடுறேன் அப்படின்னு அவன் பரலோகத்தில் ஒரு சண்டையை மூட்டுறான். சண்டையை எந்த அளவு மூட்டுறான் அப்படின்னா பரலோகத்தில் போர் நடக்காதான். அந்த போரில் பார்த்தீங்கன்னா மைக்கேலுக்கும் சாத்தானுக்கும் சண்டை நடக்குது. இறுதியாக மைக்கேலால் சாத்தான் தோற்கடிக்கப்படுறான். தோற்கடிக்கப்பட்டு பூமியில் தள்ளப்படுறான். பல ஆயிரம் ஆண்டுகள் பூமியில் இருந்ததுக்கு அப்புறமேட்டு கடவுள் பூமியில் மனுஷங்களை உண்டாக்குறாரு. அதாவது ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாளையுமே என்ன செய்கிறான் அப்படின்னா ஏமாத்துறான். உள்ளார போயிட்டு அவங்களையும் பாவம் செய்ய வைக்கிறான். அப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மக்களை கடவுள்கிட்டேருந்து பிரித்து பாவத்துக்குள்ளாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் சாத்தானுடைய முக்கியமான வேலை. அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதுக்கு முன்னாடி சாத்தான் என்பவன் அந்தி கிறிஸ்து மாறி வருவான். அந்தி கிறிஸ்து அப்படின்னா அவன் பார்க்கறதுக்கு இயேசு மாதிரியே இருப்பான். நிறைய அற்புதங்கள் செய்வான். மக்கள் எல்லாருமே அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போவாங்க. ஆனால் இறுதியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு அந்தி கிறிஸ்தையும் சாத்தானையும் பூமியில் பாதாளத்தில் தள்ளிட்டு அவர் அரசாழ்வார் அப்படிங்கிறது தான் இந்த சாத்தானுடைய தொடக்கமும் முடிவும்.